ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் டெக்டி சைபர் செக்யூரிட்டிஸ் லிமிடெடோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருடம் 2017. இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி டெக் டிஃபென்ஸ் லேபுங்கிற பேரில் இயங்கிட்டு இருந்தது. இவங்க பேசிக்லி ஒரு சைபர் செக்யூரிட்டிஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இவங்க உங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்து எண்ட் டு எண்ட் சர்வீசஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு பெரிய பெரிய என்டர்பிரைஸ் கிளைண்ட்டுக்கும் சரி, ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைஸ் லெவலில் ஃபங்க்ஷன் பண்ணுற கம்பெனிஸ்க்கும் சரி, அதே மாதிரி இந்தியாவில் பல்வேறு ரீஜனில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க சின்ன சின்ன பேங்க்ஸ்க்கும் சரி இவங்க சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க வைட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ்பி சொல்யூஷன்ஸ், சைபர் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டிங், அப்புறம் கம்ப்ளைண்ட் சர்வீசஸ், அப்புறம் ஸ்பெஷலைஸ் சர்வீசஸ், அப்புறம் ஸ்டாஃப் ஆகுமெண்டேஷன் சொல்லி அவங்க கிளைண்ட்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி ரிலேட்டடாக வைட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டிங்கில் வந்துட்டு இவங்க ரொம்ப எக்ஸ்பர்டீஸாக இருக்காங்க இந்த இடத்துல. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி வெப் அப்ளிகேஷன்லேயும் மொபைல் அப்ளிகேஷன்லேயும் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் த்ரெட்ஸ் அண்ட் அட்டாக் வரும், சைபர் அட்டாக் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சைபர் அட்டாக் வராத டிடெக்ட் பண்ணுறதும் அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி அந்த சிஸ்டம்க்கு வந்துட்டு செக்யூரிட்டி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் சிமிலர் டு வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு வந்துட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட சிஸ்டத்தை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுவாங்க, ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு த்ரெட்டு வந்து டிடெக்ட் ஆச்சுன்னா அதை ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் சர்வீசஸில் இவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸாக இருக்குது. இது போக இவங்க வந்து நிறையா கம்பெனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி கன்சல்டிங் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நிறையா கம்பெனிஸில் வந்து சைபர் செக்யூரிட்டியை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற சம்மந்தமாக இவங்க வந்து கன்சல்டிங் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது போக டொமைன் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறையா பெரிய பெரிய கம்பெனிஸில் அவங்களோட எம்ப்ளாயீஸை வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக ட்ரைனிங் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு இவங்க ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறது, பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறது மூலமாக சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக இந்த டொமைன் ட்ரைனிங் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் பேசிக்கலி இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ். இந்த கம்பெனிக்கு நிறைய என்டர்பிரைஸ் கிளைண்ட்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. அதில் சில கம்பெனிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அலையன்ஸ் பார்ட்னர்ஸ், அப்புறம் ஆஸ்ட்ரால் பைப், குரூப் ஏ மோஷன் டெக்னாலஜிஸ், அப்புறம் த கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கார்பரேஷன் லிமிடெட், அப்புறம் ஹேவ்மோர் ஐஸ்கிரீம், டாரன் பவர், ஜென்ஸ்டார், அட்வான்ட் மெட், ஸ்விக்கி, ஃபார்மசி, சொசைட்டி ஜென்ரல் பேங்கிங் அப்படின்னு சொல்லி சில லீடிங் கம்பெனிஸும் இவங்களுக்கு என்டர்பிரைஸ் கிளைண்ட்டாக இருக்காங்க இந்தியாவில். இது போக பார்த்தீங்கன்னா சில ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸஸும் சில ரீஜனல் பேங்க்ஸும் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். கம்பெனி ஐபிஓ மூலம் திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39 கோடி. ஐபிஓ 15 செப்டம்பர்லேருந்து 17 செப்டம்பர் வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்டாக 183 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 193 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்எம்இ ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் வாங்க முடியாது. நீங்கள் 2 லாட் தான் மினிமம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டுக்கு 600 ஷேர். ஸோ நீங்கள் 2 லாட் அப்ளை பண்ணுங்கும் போது 1200 ஷேர் நீங்கள் மினிமம் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ 1200 ஷேர் 2 லாட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2,31,600 ரூபாயா போகுது. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 18 செப்டம்பர், ரீஃபண்ட் டேட் 19 செப்டம்பர், ஷேர் லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 22 செப்டம்பர். இந்த இஷ்யூவில் வந்து 20 லட்சம் ஷேர் தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். இதில் ஆஃபர் ஃபார் சேல் எதுவும் கிடையாது. ஸோ போஸ்ட் ஐபிஓ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 144 கோடி தான். இது எஸ்எம்இ ஐபிஓ, ஸோ அதனால் இதோட மார்க்கெட் கேப் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 158 ரூபாயாக இருக்குது. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்டில் பார்க்கும்போது ஒரு ஷேரோட மதிப்பு 351 ரூபாய்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். இப்படி இந்த ஷேருக்கு வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அதிகமாக போகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் இந்தியாவோட ஏஸ் இன்வெஸ்டரான விஜய் கேடியா அவர்கள் பெருமளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட பேக்கிங் இந்த கம்பெனிக்கு இருக்குங்கிற காரணத்தினால தான் இந்த கம்பெனிக்கோட ஷேருக்கு கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது வந்து 2023 வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டில் இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு 2025 பார்த்தீங்கன்னா 30 கோடின்னு சொல்லி உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 கோடி கம்மியாக தான் வந்துட்டு 2023 அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 8.5 கோடிக்கு அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எபிட்டாவும் சரி, அதே மாதிரி நெட்ஒர்த்தும் சரி லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து நல்லா க்ரோ ஆயிருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா க்ரோ ஆயிருக்கு. 2023 கிட்டத்தட்ட 1.5 கோடி தான் உங்களுக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸே இருந்திருக்கு.
இப்போ 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16.6 கோடி இருக்கு. ஸோ இது ஒரு எஸ்எம்இ கம்பெனிக்கு வந்து ஃபினான்ஷியல்ஸ் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் வந்து குறை சொல்ற மாதிரி பெருசா எனக்கு எதுவும் தெரியல. அடுத்து அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ என்னன்னு பார்த்தலாம். ஸோ இந்த ஐபிஓல வர பணத்தை யூஸ் பண்ணி அவங்க குளோபல் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் ஒன்று அகமதாபாத் சிட்டியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அது போக அவங்க ஹியூமன் ரிசோர்ஸில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது போக ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் இந்த இஷ்யூலேருந்து வர பணத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க. அடுத்து இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவாக பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இருக்கிற செக்டர் வந்துட்டு ஒரு க்ரோயிங் செக்டர். ஸோ நீங்கள் ஐடி கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஐடி எனேபிள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மான அமேசான் இந்த மாதிரி எந்த ஒரு வெப் அப்ளிகேஷன்லையோ இல்லை மொபைல் ஆப் மூலயமோ பிஸ்னஸ் பண்ணுற எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சைபர் செக்யூரிட்டிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஏன்னா வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி இல்லாமல் எந்த ஒரு என்டர்பிரைஸ் கம்பெனியும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ இனி வரப்போகிற காரணங்கள் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனியும் பெருமளவு இன்வெஸ்ட் பண்ண போகிற காரணத்தினால சைபர் செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியே க்ரோ ஆகும். அதனால் இந்த கம்பெனிக்கும் இதில் க்ரோத் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இவங்களுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங் கிளைண்ட் பேஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் தான் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து பெருமளவில் வந்துட்டு பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த ஒரு ஆன்லைன் பேஸ்ட் பிஸ்னஸ்க்குமே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிங்கிறது பெரிய லெவலில் தேவை. ப்ளஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் அடாப்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஏங்கிறது வந்து இப்போ வந்துட்டு பெருமளவு வந்து க்ரோ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு கம்பெனிஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது டெக்னாலஜி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற டெக்னாலஜிக்கு வந்து கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டிங்கிறது தேவை. ஸோ அதனால் இந்த கம்பெனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ங்கிறது கட்டாயம் இருக்கும். அதனால் இந்த கம்பெனிக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைக்குங்கிறத நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இதெல்லாம் இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இந்த கம்பெனியில் நான் கான்ஸா பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்மால் ஸ்கேலில் ஆப்ரேட் பண்ணிருக்க ஒரு கம்பெனி. இவங்களால வந்து ஒரு டிசிஎஸ் மாதிரியோ, விப்ரோ மாதிரியோ, ஒரு ஐபிஎம் மாதிரியோ பெரிய பெரிய கம்பெனிக்கெல்லாம் வந்து இவங்களால சைபர் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் சைபர் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பெரிய சைபர் செக்யூரிட்டி கம்பெனிஸ் இருக்காங்க, குளோபல் கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு பெருமளவு பெரிய கம்பெனிஸ்க்கெல்லாம் இவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி பெரிய பெரிய ஆர்டரை பிடிக்க முடியாதுங்கிற ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். அடுத்து இது ஒரு எஸ்எம்இ ஐபிஓ. ஸோ எஸ்எம்இ ஐபிஓவில் லிக்விடிட்டிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஐபிஓக்கு வர சின்ன சின்ன கம்பெனியில் டாப் லைனில் வந்து growth காமிச்சது ஐபிஓக்கு வராங்க. பட் ஐபிஓக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஐபிஓ ப்ரொசீடிங்ஸ் இங்கே பெரும்பாலும் மார்க்கெட்டிங், ஆர்என்டி, டேலண்ட் அக்விசிஷன் சொல்லி பல்வேறு விஷயத்துக்கும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மந்தமான நிலையில் இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், ட்ரம்ப் வந்து அங்கே பயங்கர ப்ரெஷர் போட்டிருக்காங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேருந்து இப்போ நிறையா இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்து ஐடி ப்ராஜெக்ட் வர்றதுங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்குங்கும்போது இவங்க நிறைய சின்ன சின்ன ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து சைபர் செக்யூரிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாளைக்கு அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸ் அவங்களுக்கு கிடைக்கலனா இவங்களுக்கும் வந்து பிஸ்னஸ் போக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரிஸ்க்குங்கிறது ஜாஸ்தி இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்போதைய சுச்சுவேஷனில். ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனியில் இருக்கிற கான்ஸான விஷயமா பார்க்குறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனிக்கு வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு க்ரோத் ஃப்யூச்சரில் இருக்குது. ப்ளஸ் இவங்க இருக்கிற டொமைன் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி டொமைனில் தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்க கண்டிப்பாக இவங்க ஃப்யூச்சரில் நல்லா க்ரோ ஆவாங்கங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனி பற்றி எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.